ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இட்லி மட்டும் இருந்தால் போதுங்க, நல்ல ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மேலே நல்ல ஒரு மொறுமொறுப்போட உள்ளே நல்லா சாஃப்டான இந்த இட்லி ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நமக்கு தேவை, காலையில் செஞ்ச இட்லி மீண்டு போயிருக்கோம். அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி கல் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மசாலாலாம் போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா வரும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இட்லியில் செய்கிறத விட இந்த மாதிரி காலையில் செஞ்ச இட்லியில் செஞ்சால் தான் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த இட்லியை நம்ம இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரியே 4 இட்லியும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருளை வச்சே குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வறுத்து பவுடர் பண்ண ஜீரகத்தூள். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்குது. நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதில் நீங்கள் தண்ணி இனி தெளிக்காமல் அப்படியே பெரட்டுங்க. இந்த மசாலாலாம் இட்லியில் நல்லா ஒட்டிக்கும். தண்ணிலாம் தெளித்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு கிடைக்காம போயிடும். அதெல்லாம் நீங்கள் அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவோ இல்லை மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க. அதை நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கூட ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது மிக்சியில் மிளகாவை போட்டு ஒரு 2-3 சுற்று சுற்றினா இது நமக்கு ரெடி ஆகிடும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா நல்ல காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவையை வானலில் போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு சூடு ஏறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றுங்க. அது நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும். ரொம்ப பவுட்ரு பண்ணாமல் 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்குங்க. நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி பெரட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா இட்லியும் மாவில் துவைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த இட்லி ஃபிங்கர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, கிறிஸ்பியாக. இட்லியே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட நீங்கள் ஒரு தட்டில் இட்லி கொடுத்தா கூட இதை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டார்டராக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே கூட இந்த மொறுமொறுப்பு அடங்காமல் அப்படியே இருக்கும். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயோட சூடு நீங்கள் மிதமான தீ வச்சுக்கிங்க. ஏன்னா நீங்கள் இட்லி வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா மேலே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். நல்ல ஒரு கலர் கிடைக்காது நமக்கு. நீங்கள் மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு கோல்டன் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க. நம்ம இட்லி எண்ணெயில் போட்டோம்னா எண்ணெய் குடிக்கும். இதுக்கு மேலே நம்ம பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் துவைச்சிருக்கிறதுனால எண்ணெயே குடிக்காது. இதில் நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து போடுறதுனால இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக கோல்டன் கலரில் இருக்குது. நம்ம இதே மாதிரியே எல்லா இட்லியும் பொரிச்சு எடுத்துடலாம்.
நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை நீங்கள் வந்து க்ரீன் சட்னி இல்லை டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைனா மைனஸ் கூட சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.